கேமராமேன் கோவிஷீல்டு போட்டு மாரடிப்பால் பலி அப்படின்னு. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். நார்மலான பிரியாணிலாம் இல்லை, திண்டுக்கல் ஸ்டைலில் வந்து பிரியாணி செய்ய போகிறோம். அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சைட்லாம் நெய்யை பேஸ் பண்ணி தான் வந்து பிரியாணி செய்ய போகிறாங்க. அதை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகலாமா? அதெல்லாம் ஓகே. என்ன பிரியாணி செய்ய போகிறோம் மறந்துட்டேன். சிக்கனை வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். சூடாக வருது. வாஷ் பண்ணியாச்சு. தக்காளி, கொத்தமல்லி, புதினா எல்லாமே அரிஞ்சிடலாம். தக்காளி விட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அபிஷேக் சைஸ் கரெக்டாக இருக்குதான் பாரு. ஒரு சென்டிமீட்டர் கொஞ்சம் சேர்த்தார். ஸ்கேல் வேணும் ஓடு, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா பாரு? ஓகே. 1 சென்டிமீட்ரு. ஏண்டா கையெல்லாம் கலவுற? கையே கலவ மாட்டே. அப்படியே செஞ்சால் நல்லா இருக்குமா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீ சொல்லுவ. பரவாயில்ல, கை கழுவிட்டான். தக்காளி எடுத்துங்க. நீ எடுக்கிறியா? 1 சென்டிமீட்டரில் எப்படி எல்லாத்தையுமே கிள்ளணுமா இல்லை கொஞ்சம் கிள்ளா போதுமா? பாதி கிலோ போதும். கிள்ளிருவியா? கீழே கிள்றா டேய். கிளிக்கலாம். புதினாவில் என்ன இருக்கு? புதினாவில் தலை இருக்கு. நல்ல குணங்கள் அப்படி கேட்டேன் நான். தலை இருக்குன்னு எனக்கும் தெரியும். நல்ல குணங்களா? பிஹெச்டி படிச்சு வந்துங்களா? அதுக்கு படிக்கணுமா? நல்ல குணங்கள்லாம் நீங்கள் சொல்லுங்கள். அதான் தெரியலையா? திக்கிறது பார்த்தாவே தெரிலன்னு. ரைட். இது கேட்குமே. எப்போ வந்த நியூஸ்? அது காலையில் தான் விட்டுருக்காங்க. கோவிஷீல்டு போட்டால் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு. வீக்காக இருக்கிறவங்க சாவாங்களா என்னன்னு தெரியலையே. அப்போ எல்லாருமே அவுட்டு. தமிழ்நாடே கீதாருன்னு தெரியலையே. அவனுங்களே ஊசி போட சொல்லுவானுங்க, அவனுங்களே சாவடிப்பானுங்க. மாடியில் இருப்பவங்க நிறைய பேர் சாவறானோ இல்லையோ, இந்த சொன்ன அந்த வார்த்தைக்காகவே பீதியிலே கூட சாவோம். உலகம் எங்கே போயின்னு இருக்குன்னே தெரில. நாங்கள் என்ன பண்ணுகிறோம்? சமைச்சுன்னுக்கிறோம் பிரியாணி. அப்போ இந்த 1 மாதத்துக்குள்ளே வந்து எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிட்டு செத்துடலாம்டா. அவ்வளோதான். அடுத்து என்ன ட்ரை பண்ணலாம்? நம்ம வந்து சாப்பிட்டே சாவோம். அவ்வளோதான். சமைக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், எழுறோம். சரி, இதில் யார் கோவிஷீல்டு போட்டது? ஒன்றும் நான் தான் போட்டேன். சரி, 3 போட சொன்னானுங்க. சரி, ஷூட் தான் போட்டேன். ஷூட் முடிஞ்ச உடனே சிங்கிளாக ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். ஆமாம். எதுக்கு? ஃபர்ஸ்ட் சாவறானோ ஃப்ரேம் மாட்டுறதுக்கு. ஆமாம், எல்லாருமே சுற்றுற யார் ஃப்ரேம் வைப்பான்? அதெல்லாம் இல்லை, நம்ம வந்து உடனேலாம் சாக மாட்டோம், தனித்தனியாக தான் சாவோம். அதனால எவன் ஃபர்ஸ்ட் சாவறானோ 2 பேர் பேனர் அடிக்கலாம். அப்படிதான் பண்ணி ஆகும். அப்போ நான் தான் ஃபர்ஸ்ட்டு, நான் தான் வயசானவன். பிரச்சனையே இல்லை, சேனல்லே போட்டுடலாம். கேமராமேன்
கோவிஷீல்டு போட்டு மாரடிப்பால் பலி அது ஒரு கண்டென்ட் ஆக்கி சம்பாதிப்பல போடுறத என்ன பண்றது. ஃபர்ஸ்ட் அவர் தான் நினைக்கிறேன். அது அப்படியே கழுத்து திருப்புறமே திருப்புறானா என்ன அறிவுட்டுங்கிறாம பாருங்க. கையை போட்டு தந்துடுறா அண்ணன் கூட்டின்னு வருது. இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காத. சரி போதுமா கொத்தமல்லி புதினாலாம்? போதும் போதும். சரி ஓகே தீயை மூட்டிடலாம். என்ன போடா போய் அடுப்பு பற்ற விடா போடா. போன வீடியோவில் பணத்தை எறி விடுற மாரி எறி விட்டால, அது மேலே தயவு செஞ்சு பண்ணாத. கை ஃபுல்லாக வெந்து போச்சு. கொண்டு விட்டு அப்போ தான் சீக்கிரம் பிரியாணி ரெடி ஆகும். அதே ட்ரெஸ்ஸில் தாங்கிறான். எப்படி இருந்துச்சு அன்னைக்கு பிரியாணி? இன்னைக்கு பிரியாணி நல்லா தான் இருந்துச்சு. ஃபயர் நம்மளோட ஃபயரால் ஆடுனதுலாம் ஃபயர் ஆகிட்டு இருக்கும். ஆனால் வச்சிடலாமாடா? வச்சிடலாம். உண்டா வச்சிடலாம். ஓகே எண்ணெய்க்கு சரிசமமாக வந்து நம்ம வந்து நெய்யை சேர்த்துறோம். 200 ml நெய். நெய் சேர்த்தி வச்சு அடுத்தது வந்து எண்ணெய். பட்டை வகைகள் சீக்கிரம் ஓடுறா. வெங்காயம் ஓடு. வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற மாரி வந்து வதக்கணும். என்னடா வந்து வெங்காயம் வந்து கம்மியாக இருக்குன்னு வந்து நீங்கள் வந்து திங்க் பண்ணாதீங்க. என்னான்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நான் அரைச்சி வந்து எடுத்துன்னு வந்து இருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணியோட ஸ்பெஷல். அதாவது திண்டுக்கல் ஸ்டைலில் வந்து தான் பிரியாணி செய்கிறோம். அதில் வந்து தக்காளி வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணோம். டேய் நிஜமாகவே பணம் எறி விடுறது வந்து தான் வந்தியா? நான் சொல்லும் போது வெயிடா எடுறா. எடு தீதுரா. சொல்லும் போது போடு. அப்புறம் வெறும் சட்டியை தான் நம்ம சாப்பிடணும். ஏற்கனவே அனல் வந்து கொளுத்திட்டு இருக்கு. நீ வந்து தீயை ஏற்றிருக்கிற. இப்போதான் வந்து அடுப்பு நோண்டின்தான். இப்போ பார்த்தா கத்தியை நோண்டுகிறான். இவன் எதனா ஒன்று நோண்டினே இருக்கிறான். எனக்கு ரிசர்ச் பண்ண பிடிக்கும் பாரு. எதுக்கு அடித்தாலும் நோண்டுவியோ? நீ நினைக்கிற மாதிரி தான். சரி இங்கே பாரு, கலரே இல்லை இதில். இப்போ பாரு மிளகா தூள் போட்டு கலர் சேர்த்துறோம் பாரு. கலர் ஆயிடுச்சா பாரு. உன் டிஷர்ட் கலர்லேயே இருக்குது பாரு. எப்படி மேட்சிங் மிளகாய் தூள் மாதிரி தொட்டா எரியும். ஸோ அதனால அதெல்லாம் பேசினிருக்காத. அது புதினா ஓடு சிறுக்கன் ஆக்கிடுவான் போல.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புதினா சேர்த்திக்கலாம். இல்லை இருக்குது. வெயில் வேறு பொழக்குது, ஃபுல் ஷூட்டிங் ஆகுது. கத்திரி வெயில் இந்த வச்சா வந்து சரியான மோசமாகுது. காற்று வரனா இருக்கிறோம், மழை மரம் அதெல்லாம். நான் உன்னை வைக்க சொன்னேன்னா சார் சுத்தமாக அவிஞ்சு போச்சு. அவிஞ்சி போல புசிங்கும் போல சொல்லும் போது போடுறா. சரி முன்ன சொன்னேன் பார்த்தீங்களா, சிறு வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் பச்சை மிளகா அரைச்சது. அது வந்து இப்போ நம்ம வந்து இது கூட சேர்க்க போகிறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாவே நல்லா வந்து கிளறி விட்டுனே இருக்கும், ஏன்னா வந்து அடி பிடிக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து தக்காளி சேர்த்திக்கலாம். இங்கே வந்து கிண்டலாம். இப்போ பாருங்க அடுப்பு வந்து எரியவே இல்லை. இப்போலாம் வந்து விறகு வைக்க மாட்டான். அங்கே பாருங்க ஏதோ நசினிக்கிற மாதிரி திருட்டு மாங்க வச்சுட்டு வந்து நசிக்கிறான். கொள்ளகாரன் பார்த்தானா அவ்வளோதான். இதில் வெல்டிங் கண்ணாடி வேற. தலைவா, ஆனால் இது வந்து என்னுடைய கண்ணாடி திருடி போட்டுதான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் வந்து வீட்டிலே வந்து நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது. ஸ்பெஷல் மசாலா. முதல்ல தான் வந்து நீ பட்டை, கிராம்பு இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டீங்களே, திருப்பணியாக வந்து இது போடுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து 1 கிலோக்கான பட்டை வகைகள் தான் வந்து போட்டது. இது வந்து இன்னொரு ஒரு கிலோக்காக வந்து சேர்த்தனது தான். இது வந்து நாங்கள் வந்து அரைச்சி வதக்கி எடுத்துகிட்டு வந்து சேர்த்தனது தான் இந்த வந்து மசாலா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் ஸ்டைலோடைய பிரியாணியோட ஸ்பெஷலே. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்திக்கலாம். நான் வந்து புளிப்பு சுவைக்காக லெமன் சேர்த்திக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 லெமன் தான் சேர்த்திக்கிட்டேன். நாங்கள் வந்து 2 கிலோ ரைஸ் 2 கிலோ சிக்கன் வச்சு தான் செஞ்சுட்டு இருக்கோம். அதனால் நான் 1 லெமன் தான் வந்து சேர்த்திக்கிட்டேன். ரைஸ் மசாலா பாருங்கள், அந்த திண்டுக்கல் ஸ்டைலில் வந்து வந்துருச்சு. நான் வந்து கடைசியாக வந்து உப்பு சேர்த்திக்கிறேன். ஃபைனலாக சிக்கன் சேர்த்திக்கலாம். நீ என்ன வேலைக்கு வந்துனுக்குது, என்ன வேலை பார்த்துனுக்குற? வேணுமா வேணாமா? போய் அப்படி நகை உட்காந்து சாப்பிடு. சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடு. ஏன்னா பிரியாணி வந்து கேட்க போகிறேன்.
அவ்வளோதானா? கிளம்புடா. நல்லா இருக்கு. சாப்பிடு போ. உங்களுக்கு ஒண்ணே. டேய் என்னையும் கெடுக்கிறான்டா அவன். அவரையும் இல்லையா? சாப்பிட்ற பழக்கம் இல்லை. மூடி போட்டுடலாம். ஐயோ நல்லா இருக்குண்ணா, அது காரம் தெரியல. இங்க பாருங்க, காண்டில் போட்டு இருப்பான் போல மிளகாத்தூள். அவனுக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டு எனக்கு மிச்சமாக இப்போ தான் போட்டு இன்னும் வந்து கொடுக்குறான். அப்பா சாமி, எனக்கு வேணாடாப்பா. இந்த நல்லா இருக்குண்ணா, டேஸ்ட்டாக இருக்கு. டேஸ்ட்டாக தான் இருக்குது. திருடின்னு தானே வந்த. இந்த நீயே சாப்பிட்றாப்பா. வீட்டில் வர்ற மாங்காய் தான் டேஸ்ட்டு. எதை திருடினாலும் சரி. அபிஷேக், சிக்கன் வந்துச்சா பாரு. வெந்திருக்க மாதிரி தான் தெரியுது. சிக்கன் வெந்துருச்சு. நம்ம வந்து இப்போ அளவு தண்ணி தான் ஊற்ற போகிறோம். தண்ணி எடுனோடா, ஊற்று. எல்லாமே ஊற்றுமா? ம், அப்படியே ஊற்று. ஓகே. எவ்வளோ நேரம் ஆகணும்? என்ன கேட்டா? கொதி வந்தோடனே அரிசி போட்டுடலாம். என்ன கேட்டா உன்னை கேட்டா? என் வேலை என்ன? எரி விடுறது, போனே ஏறி விடுறது. விறகு வீடானா வைக்க சொல்லும் போது வைக்க மாட்டேன். நீ பாருன்னு வச்சுன்னு இருப்ப. இது மாங்காய்ங்க. ஹீரோ சாப்பிட்ணுங்கிறாரு பாரு. போய் வேணாம். உள்ளேருந்து புகை வருது. இதுக்கு என்ன அர்த்தம்? நான் வச்ச நெருப்பு, நெருப்போட எஃபெக்ட் தான். பருப்பு மாரி சொல்கிறான் பாருங்க. ஒலை கொதிக்கிற மூதியை போய் அரிசி எடுனாடா போடா. சரியான சூடு. போடு. இருக்கா? கொத்தமல்லி தூவிட்டு தம் போட்டுடலாம். தம் போட்டு முடிச்சாச்சு. நம்ம 20 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணோம். அப்போ தான் வந்து பிரியாணி ரெடி ஆகும். கரெக்டாக 20 நிமிஷம் ஆச்சு. தம் போட்டு எடுத்து பார்த்துடலாம். பிரியாணி பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. கிளறி பார்த்துடலாம்.
பீஸ் பாருங்கள் எப்படி உடையுது. ஓகே, அடுப்புலேருந்து எடுத்துடலாம். திண்டுக்கல் பிரியாணி ரெடி. வெயிட் தூக்கினாத்து நானே ஆக்ஷன் காமிட்டாவன். வாங்கிட்டு பாக்க சனிக்கிழமை நம்மளாம் சொல்லக்கூடாது. சனிக்கிழமை பிறந்திருந்தா எனக்கு ஊரே முட்டை போட சாப்பிட்டு உங்களை நீங்களே வீடியோவில் பார்க்குறீங்க. நீங்களே பார்க்குறீங்களா? போனதே ஏன் கொஞ்சம் கொஞ்சம் என் கூட கொஞ்சமாக பாரியா அது நீ தான் போதும் சாப்பிட்டு சொல்லு. சாப்பிடுங்க. அதான் என்ன கடைசியாக தான் வந்தார். ஓகே 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 சூடாக இருக்கே. சாப்பிட்டு சொல்லியா எப்படி இது நான் செஞ்சது? அது நீ தான் சொல்லலாம். ஒரு காலுக்குது இல்லை அது வச்சுக்கணும் அப்படி கட்டிச்சுக்கின்னு சொல்லணும். அப்போதான் அருமையாக இருக்குது. நீ சொல்லு சூப்பராக இருக்குது. ஒருத்தன் தானே தயிர் பட்ஜெட் செஞ்சுருந்தானே எங்க? அதுதான் ஒழுங்காக பண்ணேன். உருப்படியா நல்லா இருக்கா? திண்டுக்கல் பிரியாணி சூப்பர். நம்மளே ரிவ்யூ சொல்கிறதுனால தான் நான் சும்மா செஞ்சுட்டு எதனா சொல்லுவானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நண்பர்கள்லாம் வச்சு செஞ்சு அவர் தான் வந்து சொல்ல சொன்னேன். அவர் நண்பரா? ஆமாம். பா நல்லா இருக்குதுங்களா? அருமையாக இருக்குது. தயிர் பச்சடி செஞ்சானா? ஆமாம், சூப்பராக செஞ்சுருக்கேன் பாருங்க. நான் கூட ஏதோ உட்காந்து சும்மா தான் ஏதோ அறிஞ்சுங்கிறான்னு பார்த்தேன். நல்லா செஞ்சுருக்கான். சோத்தில் மாட்டுது இப்போ வராது. அவ்வளோ கருத்துட்டு போனால் கூட அது ஃபைனலி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பிரியாணி வந்து செஞ்சு முடிச்சாச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னா அல்டிமேட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம காய்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. நாம் வந்து டெய்லியுமே வந்து நான் தனியாக சொல்கிறதுனால நல்லா இருக்குமோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களே சொல்லிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கமெண்ட் வருது. அதனால் நம்ம கூட வந்து இவங்க தான் வந்து ஃபுல் ஹெல்ப் பண்ணாங்க. இவங்கக்கிட்ட வந்து சமைச்சு சாப்பிட்டு இவங்க எப்படி ரிவ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட கேட்கலான்னு வந்து செஞ்சோம். எப்படி இருக்குன்னு அவங்களே சொல்லுவாங்க. எப்படி இருந்துச்சு? அருமையாக இருந்துச்சு. சூப்பர். ஓகே, இதோட திண்டுக்கல் பிரியாணி வந்து இந்த இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பை. அபிஷேக் தான் வந்து கானில் இருப்பான். அவர் தான் வந்து எல்லாருக்கும் போட்டார். லாஸ்ட்டாக சம்பவம் பண்ணலாம் அவரை. ஓகே கைஸ், பாய்.